Hi friends, welcome to YAFT channel at another food and travel. இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மினி இட்லிக்கு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் தோசை நார்மல் இட்லிக்கும் கூட நீங்கள் இது வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் நான் 3 டைப் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், கொஞ்சம் ஆயில், காஞ்ச மிளகாய், சோம்பு, கறிவேப்பிலை, உளுந்து, கொஞ்சம் மஸ்டர்ட் சீஸ் கொஞ்சம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. குக்கரில் பருப்பு விசிலுக்கு வச்சிடலாம். தோரம் பருப்பு வந்து 1 கிளாஸ்ன்னா, பாசி பருப்பு வந்து அதில் 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன் நான். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 1/2 கிளாஸ் பருப்புக்கு நான் 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு இது வந்து 3 விசிலுக்கு விட்டுடலாம். இப்போ சீசனிங் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்கு இப்போ உளுந்து, கொஞ்சம் கடுகு 2 போட்டு தாளிச்சிடலாம். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துடலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் 2 பொடியை நறுக்கி வச்சது சேர்த்துக்க போகிறேன். ஆனியன் கூட நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, ஆனியன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி அதுக்கு கூடவே கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போதே அந்த தக்காளி நல்லா வெந்துடும். இப்போது நாங்கள் கட் பண்ணி வச்சதை கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் 3 சேர்த்து நல்லா இந்த இதுலேயே நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நாங்கள் பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வேகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹோட்டலில் பண்ணுற சாம்பார் மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை காயெல்லாம் நல்லா வெந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நார்மல் இட்லி, தோசை, பொங்கலுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மினி இட்லி வந்து இந்த மாதிரி சாம்பார் போது எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். அதனால தான் நான் இந்த சாம்பார் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe to YAFT channel.